Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. Cricket தான் IPL தான் CSK தான். எஸ் ரைட். ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நாங்களே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எந்த கார்டில் வைக்கிறேன். சிவகார்த்தியன் வந்தது, ஆர்ஜே பாலாஜி வந்தது, எல்லாத்தோட நம்ம ஆஸ்கர் நாயகன் ஏ ரஹ்மான் வந்தது. அவங்க பேசுனது, அந்த கான்சர்ட்டில் என்ன நடந்தது, அசல் கோலாறு அவர் வந்து பாடினது, அந்த விஷயம்லாம் டீட்டெயிலாக அதில் சொல்லியிருக்கேன். அண்ட் பாஸ்ட் பிளேயர்லாம் வந்திருந்தாங்க, லைக் ஹெய்டன் ரைனா, பத்ரிநாத் ராயுடு, முரளிதரன்லாம். அது மோர் டீட்டெயில் அதில் இருக்கும். ரைட். இப்போ என்ன பேச போகிறேன், ஹால் ஆஃப் ஃபேம்னா என்னங்கயா அப்படின்னு 4-5 பேர் கேட்டாங்க. அவார்டு கொடுத்துருக்காங்க சுரேஷ் ரெய்னாக்கும் மேத்யூ ஹைடனுக்கும். சிஎஸ்கேவே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இப்போ ஹால் ஆஃப் ஃபேம்னு. இண்டக்டட் சுரேஷ் ரெய்னா அண்ட் மேத்யூ ஹைடன்னு. ரைட். அதுக்கு முன்னாடி ஹால் ஆஃப் ஃபேம்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஹால் ஆஃப் ஃபேமுங்கிறது இப்போ சினிமாவுக்கு எப்படி ஒரு ஆஸ்கார் அவார்டு இருக்குது, அது மாதிரி கிரிக்கெட்டுக்கு வந்து ஐசிசி வந்து 2009 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது பேர் ஹால் ஆஃப் ஃபேம். அதாவது விளையாடுற எல்லா கிரிக்கெட்டரும் கொடுத்துட மாட்டாங்க. அதை சில க்ரைட்டீரியா இருக்குது. உதாரணத்துக்கு 8000 ரன் அடிச்சிருக்கணும், இன்டர்நேஷ்னல் ரன்னு. நீங்கள் ஐபிஎல் ஸ்கூலில் அடிச்ச ரன்லாம் சேர்க்க முடியாது. இன்டர்நேஷ்னல் 8000 ரன், போலராக இருந்தால் 200 விக்கெட் எடுத்துருக்கணும். அண்ட் இதை தான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அவங்க பார்ப்பாங்க. ரிட்டையர் ஆகி 5 வருஷம் இருக்கணும். நேற்று ரிட்டையர் ஆகி இன்றைக்கி வந்து நிற்கக்கூடாது, எனக்கு ஹால் ஆஃப் ஃபேம் போட்டுன்னு அது வேறு இருக்குது. ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஒரு 50 பேரை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க 2009. ஃபார்மர் லெஜெண்டு. அதுக்கப்புறம் 1 by 1 ஜாயின் ஆகிட்டே இருந்தாங்க அந்த ஹால் ஆஃப் ஃபேமில். லார்ட்ஸ்லேயும் ஒன்று இருக்கும். லார்ட்ஸ் கிரவுண்டில் நான் போயிருக்காங்க, அதை பற்றி ஒரு வீடியோ போடுறதா சேனலுக்கு பாருங்கள். லார்ட்ஸில் எப்படி இருக்குன்னா, 100 அடித்தாலோ 5 விக்கெட் எடுத்தாலோ அவங்க ஒரு போர்டு ஒன்று வைப்பாங்க. அந்த பால்கனிக்கு பின்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூம், லாங் ரூம் வாங்க. அந்த பால்கனி நின்று கப்பு தூக்குவாங்க. அவங்க எல்லாம் கூட டிஷர்ட் எப்படி இப்படிலாம் ஆட்டினார, அதுக்கு பின்னாடி தான் லாங் ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம். அங்கெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும் பெருசாக. கிரிக்கெட்டு கடந்த 140 வருஷத்தில் லார்ட்ஸில் யார் 100 அடித்தா, யார் 5 விக்கெட் எடுத்தான்னு பேர் போட்டுருக்காங்க, அது போட்டிருப்பாங்க. ஆச்சரியப்படுவீங்க, வெங்சார்கார் பேர் 3 வாட்டி இருக்காங்க. ஆமாம், 3 வாட்டி 100 அடிச்சிட்டார் அவர் அந்த லார்ட்ஸில். அவர் பேர் 3 வாட்டி இருக்குது. கபில் தேவ் எல்லாம் இருந்தது. அது ஒரு மாதிரியான அவார்டு. பட் இந்த ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் பார்த்தீங்கன்னா, சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் யார் யாருக்கு கிடச்சிது அப்படின்னு. எல்லா கண்ட்ரியில் 2-3 பேர் கிடக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ஜெயவர்தனே சங்ககாரா முரளிதரனுக்கு கிடச்சிது. வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா பிரையன் லாரா, சிவநாராயண் சந்திரபோல் கிடச்சிது. இங்கிலாண்டில் வந்து அலெஸ்டர் குக்கு, கிராம் கூச்சி, இயான் போத்தம் இவங்களுக்கு. நியூசிலாந்து வந்து மார்டின் குரோ அண்ட் ரிச்சர்ட் ஹாட்லி கொடுத்தாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஜஸ்ட் 2-3 பேர் தான் நான் சொல்கிறேன். பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜஹீர் அப்பாஸ், ஜாவித் மியாந்தாத் இவங்களுக்குலாம் கிடச்சிது. அண்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ஷான் போலாக்கு, கிராம் ஸ்மித்து, ஏபி டிவிலியர்ஸ் இவங்களாம் அந்த அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஹால் ஆஃப் ஃபேம். ரைட்டு. நம்ம நமக்கு யார் கொடுத்தான்னு கேட்குறதோ சொல்லிடுறேன். கபில் தேவ் எல்லாமே கப்பு ஜெயிச்சு அவர் தானே நின்னார். இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டில் மேஜர் அச்சீவ்மெண்ட் வில் பி இன்க்ளூடட் ஆல்சோ. கபில் தேவ் 400 விக்கெட்டுக்கு மேலே எடுத்துட்டார். இன்னும் நான் வேணும் 200 விக்கெட் தானே அவங்க க்ரைட்டீரியா. கபில் தேவ் வாங்கினார். டிராவிட் வாங்கியிருக்கார், ராகுல் டிராவிடு, MS தோனி, சச்சின் டெண்டுல்கர் அப்படி வச்சுல இன்னும் லிஸ்ட்டு நிறையா இருக்குது. வேணா கேளுங்க, தனியாக அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். அது ஒரு பெரிய டாபிக், யார் யாருக்கு கிடச்சிதுன்னு. ஆஸ்திரேலியா சம் ஆஃப் த நேம் உங்களுக்கு தெரிஞ்ச நேம் சொல்லிடுறேன். பாண்டிங், ஆடம் கில்கஸ்ட்டு இவங்களுக்கு கிடச்சிது. ஸோ இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் ஹால் ஆஃப் ஃபேம். அதே மாதிரி தான் சிஎஸ்கே இப்போ இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வருஷம் கொடுப்பாங்க பேருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சுரேஷ் ரெய்னா கொடுத்தாங்க. ஏன்னா சுரேஷ் ரெய்னா வந்து 11 வருஷமாக சிஎஸ்கேக்கு விளையாண்டார். அப்புறமா தான் 2021 நினைக்கிறேன் ரிட்டையர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன், ட்ராப் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதே மாதிரி மேத்யூ ஹைடன் ஹால் ஆஃப் ஃபேம் அந்த அவார்டு கொடுத்தாங்க சிஎஸ்கே. ஸோ 2 பேர் வாங்கிட்டு போஸ்ட் கொடுத்தாங்க ஃபோட்டோக்கெலாம். அண்ட் இன்டர்நேஷ்னல் பொறுத்தவரை 5 வருஷம் இருக்கணும். ரோஹித் சர்மா, கோலிலாம் எங்கம்பிங்க ஃபஸ்ட்டு ரிட்டையர் ஆகி 5 வருஷம் இருக்கணும் எல்லா இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் யார். கோலி பேர் 100% வந்துடும். ரோஹித் சர்மா 8000 டெஸ்ட் ரன் அடிச்சாரா தெரியல, 200 விக்கெட் எடுக்கல தெரியும். பார்க்கணும் அது என்னென்னு, இப்போ பார்க்கலாம் அது என்னென்னு. ஸோ இப்போதைக்கு இந்த ஹால் ஆஃப் ஃபேம்னா இதுதான். இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் ஐசிசி. அதை சிஎஸ்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லாயிருக்கு. வருங்காலத்தில் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, யார் என்னன்னு. சுரேஷ் ரெய்னா அண்ட் தோனி பேசுகிறது நல்லா இருந்தது. ஹேடன் அண்ட் போக போக யார் யார் கொடுக்குறாங்கன்றது பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கேள்விப்பட்டீங்களா இந்த ஹால் ஆஃப் ஃபேமை? அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் நான் எனக்கு தெரியாத எதாக இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் கூகுளில் கூட போய் தேடி பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். 2009 லான்ச் பண்ணது அது. ரைட். அப்டேட் பண்ணிட்டா உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அப்புறம் 10 லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.